வணக்கம் மாணவர்களே. நாம் இன்று தரம் 12 உயிர் முறைமைகள் தொழில்நுட்பவியல் என்னும் பாடத்தில் தேர்ச்சி 10 கற்க உள்ளோம். அதில் தேர்ச்சி 10 ஆக உயரிய தரமுள்ள உற்பத்தி பொருளை பெறுவதற்கான அறுவடைக்கு பிந்திய நுட்ப முறைகளை நுணுக்கி ஆய்வர். இதிலே 3 தேர்ச்சி மட்டங்கள் காணப்படுகின்றன. 10.1, 10.2, 10.3. அதில் 10.1 அறுவடைக்கு பிந்திய இழப்புகளை இழிவாக்குவதற்காக நெல் பதப்படுத்தும் நுட்ப முறைகளை விசாரணை செய்வார். தேர்ச்சி மட்டம் 10.2 விரைந்தழியக்கூடிய விளைபொருட்கள் தொடர்பான அறுவடைக்கு பிந்திய செயற்பாடுகளை விசாரணை செய்வார். 10.3 அறுவடைக்கு பிந்திய இழப்பை இழிவாக்குவதற்காக பிடித்த மீனை சரியாக கையாளும் வழிகளை விசாரணை செய்வார். இதிலே நாம் இன்று 10.1 தேர்ச்சி மட்டத்தை கற்க உள்ளோம். 10.2, 10.3 ஆகிய தேர்ச்சி மட்டங்களை இனிவரும் வகுப்புகளில் கற்போம். 10.1 தேர்ச்சி மட்டமாக அறுவடைக்கு பிந்திய இழப்புகளை இழிவாக்குவதற்காக நெல் பதப்படுத்தும் நுட்ப முறைகளை விசாரணை செய்வார் என்பதை கற்போம். இந்த திரையிலே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதிலே A, B என்ற 2 மாதிரிகள் காணப்படுகின்றன. அதிலே A மாதிரியை பார்த்தோம்னு சொன்னால் இந்த ரெண்டுலேயும் உங்களுக்கு வித்தியாசம் என்னன்னு தெரியுது. சற்று உற்று நோக்குங்கள். அதில் பார்த்தோம்னு சொன்னால் A மாதிரியில் அதிக அளவில் உமியும் கருத்த அரிசி மணிகளும் உடைந்த அரிசி மணிகளையும் காணப்படுவதாக இருக்கின்றது. B மாதிரியை பார்த்தோம்னு சொன்னால் நல்ல தூய அரிசியாக காணப்படுகின்றது. அப்போ இந்த 2 மாதிரியிலையும் நாங்கள் எந்த மாதிரியை விரும்பி வாங்கக்கூடியதாக காணப்படும். இதில் பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் B அரிசியைத்தான் வாங்குவோம். என்னென்னு சொன்னால் அதன் பெறுமதி விலை எல்லாமே தீர்மானிக்கப்படுறது இந்த தூய நெல்லுண்ட அரிசின்ற தூய தன்மையிலிருந்து தான் தீர்மானிக்கப்படும். அடுத்து நாம் நிரம்பிய மணிகளை கொண்ட அரிசி விளைச்சல், அதாவது கெட் ரைஸ் ஈல்ட் பெர்சன்டேஜை பற்றி பார்ப்போம். அதாவது எங்களுக்கு சுத்திகரிக்காத நெல்லுண்ட நிறை எவ்வளவு சுத்திகரிக்காத நெல், அதாவது நாங்கள் எடுக்கிற நெல்லுண்ட அதில் பார்த்தோம்னு சொன்னால் களை வித்துக்கள் இருக்கும், பதர் நெல்லுகள் காணப்படும், அதே போல் உடைந்த நெல்லுகள் எல்லாம் காணப்படும். அதில் எவ்வளவு நிரம்பிய அரிசி மணிகளை கொண்ட நெல் காணப்படுது என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் அதுதான் நிரம்பிய மணிகளை கொண்ட அரிசி விளைச்சல் என்று சொல்லுவேன். அடுத்ததாக நிரம்பிய அரிசி மணி விளைச்சல் என்ற சதவீதத்தை கொண்ட விருத்தியடைந்த துருணில் நெல்லுண்ட விலை தீர்மானிக்கப்படும். அதாவது நாங்கள் அரிசி விளைச்சலில் எவ்வளவு முழுமையான நெல்லாக, அதாவது விருத்தியடைந்த அதாவது நல்ல நெல்லாக காணப்படுது, அதில் டேமேஜ்கள் இல்லாமல் நல்ல நெல்லாக காணப்படுது, அதை வச்சுக்கொண்டு தான் அந்த நெல்லுண்ட விலை தீர்மானிக்கப்படும். அப்போ நாங்கள் சரியான அறுவடைக்கு பிந்திய செயற்பாடுகளை பின்பற்றினோம்னு சொன்னால் நிரம்பிய மணிகளை கொண்ட அரிசி விளைச்சல் என்ற சதவீதத்தை நாங்கள் அதிகரித்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. அதாவது அறுவடைக்கு பிந்திய செயற்பாடுகளை நாங்கள் சரியான முறையில் செய்தோம்னு சொன்னால் நல்ல நெல்மணிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. அடுத்து நெல் அறுவடைக்கு பிந்திய செயற்பாடு. நெல் அறுவடைக்கு பிந்திய செயற்பாடுண்டா என்ன? நெல் அறுவடை செய்கிறதுலேருந்து நாங்கள் நுகர்ற மட்டுக்கும் செய்கிற எல்லா செயற்பாடுகளையும் தான் நாங்கள் சொல்லுவோம் அறுவடைக்கு பிந்திய செயற்பாடுகள் என்று சொல்லி. அதாவது நெல் அறுவடை செய்ததுலேருந்து ஒரு ஆள்கிட்ட நுகரம் மட்டும் செய்கிற அனைத்து செயற்பாடுகளையும் ஒருமித்து நாங்கள் அறுவடைக்கு பிந்திய செயற்பாடுகள் என்று சொல்லுவோம். அடுத்து நெல் அறுவடைக்கு பிந்திய செயற்பாடுகளாக நாங்கள் அறுவடை செய்வது, அடுத்ததாக உலர்த்த வேணும், அடுத்ததாக சூடு மிதிப்பினம், அடுத்ததாக அரிசி பதப்படுத்தல், அடுத்ததாக சுத்திகரித்தல், அடுத்ததாக சந்தைப்படுத்தல் என்பதுதான் நுகர்வு நடைபெறும். இதில் பார்த்தோம்னு சொன்னால் எங்கள்ட நெல் அறுவடை செய்கிறதுலேருந்து அது நுகரும் வரை நடைபெறுற செயற்பாடுகளை நாங்கள் விவரமாக பார்ப்போம். அதில் பார்த்தோம்னு சொன்னால் முதலாவதாக நெல்லை கதிரறுத்தல் செயற்பாடு செய்யப்படும். இந்த கதிரறுத்தல் செயற்பாடு செய்யப்பட்டதிலிருந்து நாங்கள் இந்த நெல்மணிகளை நாங்கள் கொண்டு போய் களத்தில் உலர்த்த வேணும். கதிரறுத்த பிறகு இந்த நெல்லை கொண்டு போய் நெல் எல்லாத்தையும் கொண்டு போய் நாங்கள் உலர்த்த வேணும். அதில் பார்த்தோம்னு சொன்னால் வைக்கோல் இருக்கும், நெல் இருக்கும்,
எல்லாம் இருக்குது. அப்போ இதில் நாங்கள் களத்தில் கொண்டு போய் இதை உலர்த்திட்டு அதை கொண்டு போய் அப்புறம் என்ன செய்கிறோன்னா சூடு மிதிக்கிற இடத்துக்கு நாங்கள் கொண்டு செல்ல வேணும். அங்கே சூடு மிதிக்கிற இடத்துல நாங்கள் கொண்டு போயிட்டு அங்கே என்ன செய்ய வேணும்னு சொன்னால் குமித்து ஒரு குவியலாக வைக்க வேணும். பிறகு அந்த குவியலில் என்ன செய்யப்படும்னா சூடு மிதித்தல் நடைபெறும். சூடு மிதித்த பிறகு அந்த நெல்மணிகளை என்ன செய்யப்படும், நெல்மணிகளை தனியாக வேறாக்கி அதை சுத்திகரித்தல் செய்யப்படும். அப்போ சுத்திகரித்தல் செய்த பிறகு நாங்கள் பிறகு வீட்டிலையோ அல்லது களத்திலேயோ எங்கேயோ வச்சு என்ன செய்யலாம், இந்த நெல்மணிகளை உலர்த்துதல் செய்ய வேணும். இந்த நெல்மணிகளை உலர்த்தி அந்த எவ்வளவு பீடைகள் இந்த தொற்றுகளை குறைக்கிறதுக்காண்டி நாங்கள் உலர்த்தி அதை களஞ்சியப்படுத்தல் செய்ய வேணும். அடுத்த களஞ்சியப்படுத்தின பிறகு எங்களுக்கு தேவையான டைமில் நாங்கள் இந்த நெல் என்ன செய்யலாம், குட்டுவோம். குட்டிட்டு அதை குட்டினா என்ன வேறு, நெல்லை குட்டினா அதிலேருந்து அரிசி வரும். இந்த அரிசியை நாங்கள் என்ன செய்யலாம், களஞ்சியப்படுத்தலாம். களஞ்சியப்படுத்தி வைக்க வேணும். பிறகு களஞ்சியப்படுத்தி வச்சுட்டு அதை நாங்கள் சந்தைப்படுத்தல் செய்யப்படும். இந்தளவு செயற்பாடுகளும் ஒரு நெல் கதிரறுத்தலிருந்து அரிசியாக்கி அந்த அரிசியை சந்தைப்படுத்தல் செய்து நுகர்வும் வரை நடைபெற செயற்பாடுகளை நீங்கள் பார்த்தீர்கள். அடுத்ததாக நெல் அறுவடை செய்கிற காலம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், நாங்கள் உரிய காலத்தில் விளைபொருட்களை அறுவடை செய்தோம்னு சொன்னால் அதிலிருந்து நாங்கள் தரமான அரிசி உற்பத்திகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அதாவது இந்த தரமான அரிசி உற்பத்தியை நாங்கள் பெற்றோம்னு சொன்னால் தான் உரிய சந்தை பெருமானத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. நாங்கள் யாராவது கருத்த அரிசி இருக்கிறது, உடைந்த அரிசி இருந்தால் வேண்டுவோமா கடையில் போய் வேண்ட மாட்டோம் என்ன. அப்போ நாங்கள் இந்த நல்ல அரிசி இது மணிகளை பெற்றோம்னு சொன்னால் தான் சந்தை வாய்ப்பு அதிகமாக காணப்படும். அடுத்து நாம் விளைபொருளை குறித்த காலத்துக்கு முன்னர் அறுவடை செய்தோம்னு சொன்னால் அங்கே பார்த்தோம்னு சொன்னால் காலம் முதிர்ச்சி அடையலை, குறித்த காலத்துக்கு முன்னர் நாங்கள் அறுவடை செய்கிறோம். அப்போ முதிர்ச்சி அடையாத நெல்மணிகள்னு சொன்னதால் அங்கே பார்த்தோம்னு சொன்னால் பதர் மணிகளின் அளவு அதிகமாக காணப்படும். அதாவது சப்பி நெல்லுன்ற அளவு கூடவாக காணப்படும். இதால் விளைச்சலின் அளவெல்லாம் குறைவாக காணப்படும். அப்போ விளைச்சலின் அளவு குறைவாக காணப்படும். அதோடு பார்த்தோம்னு சொன்னால் இந்த நெல்லை நாங்கள் கொண்டு போய் குட்டினோம்னு சொன்னால் முதிர்ச்சி அடையலைத்தானே. அதால் என்ன செய்யும்னு சொன்னால் இந்த அரிசி மணிகள் உடைகிற தன்மையும் அதிகமாக காணப்படும். அப்போ நாங்கள் விளைபொருளை குறித்த காலத்துக்கு முன்னர் நாங்கள் அறுவடை செய்தோம்னு சொன்னால் இந்தளவு பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கிறால விளைச்சலின் அளவு டோட்டலாக பார்த்தோம்னு சொன்னால் குறைவாக காணப்படும். அடுத்ததாக விளைபொருளை குறித்த காலத்துக்கு பிறகு நாங்கள் அறுவடை செய்தோம்னு சொன்னால் அங்கே என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் வயலில் அல்லது களத்தில் நாங்கள் பீடைத்தாக்கங்கள் அதிகமாக காணப்படுறதால விளைச்சல் அல்லது விளைபொருளின் தாளும் இங்கே குறைவடையும். அப்போ பீடைத்தாக்கங்களால் நெல் எல்லாம் என்ன செய்யப்படும், இங்கே பாதிக்கப்படும். நெல் மணிகள் பாதிக்கப்படும், தாள் பாதிக்கப்படும். இதால் விளைபொருளின் விளைச்சலின் அளவு குறைக்கப்படும். அதே போல் நாங்கள் இந்த குட்டினோம்னு சொன்னால் இங்கேயும் அதிக அளவில் விளைச்சல் முடிவடைந்த பிறகு நாங்கள் காலம் சென்று இவற்றை நாங்கள் உடைக்கிறதால நெல்லை கொண்டு போய் நாங்கள் குற்ற வலிக்கிட்டோம்ன்றா சொன்னால் அங்கே அரிசி மணிகள் உடைகிற தன்மையை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. அப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அறுவடையை நாங்கள் விளைச்சல் முன்னம் செய்யவும் கூடாது, விளைச்சல் நடைபெற்று முடிந்த பிறகு லேட்டாகவும் நாங்கள் செய்யக்கூடாது. அப்படி செய்தோம்னு சொன்னால் அங்கே அரிசி மணிகளின் அளவு உடைகிற தன்மை அதிகமாக காணப்படுவதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். அடுத்ததாக நெல்லுண்ட அறுவடை செய்கிற காலம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நெல்லுண்ட அறுவடை செய்கிற காலம் 3 காரணியில் தங்கி இருக்குது. அதாவது ஒன்று நெல்லுண்ட முதிர்ச்சி சுட்டியில் தங்கி இருக்கும், அடுத்ததாக ஈரழிப்பு சதவீதத்தில் தங்கி இருக்கும், அடுத்தது பூ எறும்பின பிறகு கழிந்துள்ள நாட்களின் எண்ணிக்கையில் தங்கி இருக்கும். அப்போ இதுக்கு அமையத்தானுங்கண்ட அறுவடை செய்கிற காலம்ன்றது தீர்மானிக்கப்படும். அப்போ அறுவடை செய்கிற காலமானது நெல்லுண்ட முதிர்ச்சி சுட்டி, ஈரழிப்பு சதவீதம், மற்றது பூ எறும்பின பிறகு இருக்கிற நாட்களின் எண்ணிக்கையை வச்சு கொண்டு தான் நாங்கள் அறுவடை செய்வோம். அடுத்ததாக முதலாவதாக நாங்கள் பார்ப்போம் நெல்லுண்ட முதிர்ச்சி சுட்டி. இந்த நெல்லுண்ட முதிர்ச்சி சுட்டின்னு சொன்னால் என்னென்னா நெற்கதிரில் உள்ள
முதிர்ச்சியடைந்த மணிகளின் எண்ணிக்கை நெற்கதிர்களில் 85 to 90% மஞ்சள் நிறமாக மாறிட்டார் என்று சொன்னால் நாங்கள் அந்த நெல்லை அறுவடை செய்யலாம் என்று சொல்லி நாங்கள் தீர்மானித்து கொள்ளலாம். அதாவது எங்கள்ட மொத்த வயலில் இருக்கிற நெல்லில் 85 to 90% நெற்கள் மஞ்சள் நிறமாக மாறிட்டாருன்னு சொன்னால் அங்கே அறுவடை செய்கிற காலம் வந்துட்டுதுன்னு சொல்லலாம். அப்போ நாங்கள் இந்த நெற்கதிர்கள் அதிகமாக உலர்ந்துச்சுதோன்னு சொன்னால் உலர்ந்த பிறகு என்ன செய்யும், அந்த நெல்லில் இருந்து நெற்கதிரில் இருந்து நெல் மணிகள் உதிர்ந்து கீழே விழும். அப்போ இதால் என்ன செய்யப்படும், இழப்புகளின் அளவு அதிகரிக்கும். அப்போ நாங்கள் குறித்த டைமில் என்ன செய்ய வேணும், அறுவடையை மேற்கொள்ள வேணும். அடுத்து நெல்மணிகளின் ஈரழிப்பு. இந்த நெல்மணிகளின் ஈரழிப்பு சதவீதம் உயர்வாக இருக்கேங்க பார்த்தோம்னு சொன்னால் அங்கே அறுவடை செய்வதால் கதிர்களிலிருந்து மணிகளை வேறாக்குறது கடினமாக இருக்குது. அதாவது ஈரழிப்பு சதவீதம் எங்களுக்கு கூடவே இருந்துச்சோன்னு சொன்னால், ஈரழிப்பு சதவீதம் கூடவே இருந்துச்சோன்னு சொன்னால் அந்த நெல்மணிகள் பச்சை நிறமாக காணப்படும். பச்சை நிறமாக காணப்பட்டுச்சோன்னு சொன்னால் அந்த நெற்கதிரில் இருந்து நாங்கள் நெல்மணிகளை வேறாக்குறது கடினமான ஒரு செயற்பாடாக காணப்படும். அடுத்ததாக நாங்கள் நெல்மணிகள் அதிகமாக உலர்ந்துச்சோன்னு சொன்னால் நெல்மணிகள் உதிர்ந்து வயலில் அல்லது களத்தில் விழுகிறதால அங்கே விளைபொருளுக்கு என்ன செய்யப்படும், சேதம் அடையும். அப்போ நாங்கள் உச்ச விளைச்சலை பெற்றுக்கொண்டாலும் இந்த அறுவடைக்கு பிந்திய தொழில்நுட்பங்களை நாங்கள் சரியான முறையில் கையாளாமல் விட்டோமோன்னு சொன்னால் எங்களுக்கு விளைச்சலின் அளவு குறைவாக கிடைக்கும். அடுத்து நாங்கள் இந்த நிரம்பிய அரிசி மணியில் இருக்கிற சதவீதத்தையும் அறுவடையின் போது ஈரழிப்பு சதவீதத்தையும் நீங்கள் இந்த வரைவில் கிராஃபில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதில் பார்த்தோமோன்னு சொன்னால் எங்களுக்கு அறுவடையின் போது ஈரழிப்பு சதவீதம் கூடிக்கொண்டு போயிருக்குல்ல, நிரம்பிய மணிகளின் சதவீதமும் அதிகரித்து கொண்டு வந்து 19 ஈரழிப்பு சதவீதமாக காணப்படையக்குள்ள உச்சமான நிரம்பிய அரிசி மணி சதவீதம் இருக்குது. அதுக்கு பிறகு நாங்கள் ஈரழிப்பு சதவீதம் கூடிக்கொண்டு போக நிரம்பிய அரிசி மணிகளின் சதவீதம் குறைந்து கொண்டு வர்றதை நீங்கள் இந்த வரைவில் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ நாங்கள் இதில் பார்த்தோம்னு சொன்னால் இதில் 18 to 20% ஈரழிப்பு சதவீதம் காணப்படையல, அதாவது 19 சராசரியாக பார்த்தோம்னு சொன்னால் 19% காணப்படையக்குள்ள தான் நிரம்பிய அரிசி மணிகளை உச்ச அளவில் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக பூவெரும்பு தோன்றுதல். இந்த பூவெரும்பு தோன்றின நாட்கள் எண்ணிக்கொண்டு கணக்கிட்டு கொண்டு வரைக்குள்ள இந்த அறுவடை செய்கிற காலத்தை நாங்கள் என்ன செய்யலாம், தீர்மானிக்கலாம். இந்த பூவெரும்பு தோன்றின காலம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ஒவ்வொரு நெற்பேதத்துக்கும் ஏற்ப இந்த காலம் வேறுபட்டு கொண்டு இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு காலநிலைகளுக்கு ஏற்பவும் இந்த பூவெரும்பு தோன்றின காலத்திலிருந்து அறுவடை செய்கிற காலமானது வேறுபடும். அப்போ அதில் பார்த்தோம்னு சொன்னால் உலர்வான காலத்தில் இந்த பூவெரும்பு தோன்றிச்சோன்னு சொன்னால் 28 to 35 நாட்களுக்குள்ள நாங்கள் அறுவடை செய்யக்கூடியதாக இருக்கு. அதே மாதிரி மழை காலமாக இருந்துச்சோன்னு சொன்னால் 32 to 38 நாட்கள் மட்டும் இந்த அறுவடை செய்கிற காலம் வேறுபடக்கூடியதாக இருக்குது. அப்போ இதுக்கமைய நாங்கள் உரிய காலத்தில் அறுவடை செய்தோம்னு சொன்னால் நிரம்பிய அரிசி மணி சதவீதத்தை நாங்கள் அதிகரித்து கொள்ளலாம். இப்போ நாங்கள் என்ன செய்ய வேணும், உரிய காலத்திலேயே அறுவடையை மேற்கொள்ள வேணும் என்று சொல்லி இதிலிருந்து நாங்கள் பார்த்து கொண்டோம். அடுத்ததாக நெல் அறுவடையின் பிரதான செயற்பாடுகள் பற்றி இனி நாம் பார்ப்போம். அதிலே முதலாவதாக கதிரறுத்தல். இந்த கதிரறுத்தல் செய்த பிறகு நாங்கள் அதை கொண்டு வந்து சூடு மிதித்தல் இடத்துக்கு நாங்கள் கொண்டு வர வேண்டும். இந்த சூடு மிதித்தல் செய்வது பிறகு பார்த்தோம்னு சொன்னால் இந்த நெல்லை நாங்கள் சுத்திகரிக்க வேண்டும். சுத்திகரித்த பிறகு இந்த அரிந்த கதிர்களை நாங்கள் என்ன செய்ய வேணும், களத்தில் உலர்த்துதல் செய்யப்படும். பிறகு என்ன செய்யப்படும்னு சொன்னால் இந்த அறுத்த கதிர்களை சூடு மிதித்த இடத்துக்கு நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். அதாவது சூடு மிதிக்கும் வரையிலேயே நாங்கள் சூடு மிதிக்கும் மட்டும் நாங்கள் இந்த கதிர்களை நாங்கள் குமித்து வைக்க வேண்டும். அப்போ இந்த கதிரறுத்த பிறகு பார்த்தோம்னு சொன்னால் களத்தில் உலர்த்துறது மற்றது குவித்து வைக்கிறது இந்த அளவு பார்த்தோம்னு சொன்னால் அறுவடைக்கு பிந்திய செயற்பாடுகளாக இருக்கிறது இல்லை. அதாவது இது எங்களுக்கு கட்டாயம் இது செய்ய வேண்டிய செயற்பாடு இல்லை. களத்தில் உலர்த்துறதும் மற்றது குவித்து வைக்கிறது. அடுத்ததாக
களத்தில் உலர்த்தல் குவித்து வைத்தல் போன்ற செயற்பாட்டால் பார்த்தோமோன்னு சொன்னால் தானிய மணிகளின் தரம் குறைவடையும். ஏன்னு சொன்னால் நாங்கள் கனகாலமாக குவித்து வைக்கல, மற்றது இதை உலர்த்தினோம்னு சொன்னால் என்ன செய்ய, நாங்கள் அப்படியே விட்டுடுவோம். அப்போ திருப்பி ரொட்டேட் நாங்கள் கலக்கிறதில்ல, அரிசி மணிகளை ஒன்றா நெல் மணிகளை ஒன்றா கலப்பதில்லை. அப்போ இதால் எல்லாம் என்ன செய்யப்படும், இந்த தானிய மணிகள் இந்த தரம் எல்லாம் இங்கே குறைவடையும். அதே மாதிரி மணிகள் உதிர்ந்து இங்கே இழப்புகள் ஏற்படும். நாங்கள் குமிச்சு வைக்கல என்ன செய்யும், மணிகள் நல்லா காய்ந்த உடனே மணிகள் தண்டபாட்டில் உதிர்ந்து நிலத்தில் விழக்கூடியதாக இருக்குது. இப்போ நிலத்தில் விழுந்துச்சோன்னு சொன்னால் அதால் என்ன செய்யப்படும், எங்களுக்கு இழப்புகள் அளவு அதிகமாக காணப்படும். அப்போ நாங்கள் நெற்கதிரை அறுவடை செய்த உடனேயே நாங்கள் என்ன செய்ய வேணும், சூடு மிதிக்க வேணும். அடுத்ததாக நாங்கள் நெல் அறுவடை செய்கிற முறைகளை பற்றி பார்ப்போம். அதாவது இதில் பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு படத்தில் பார்க்க தெரியுது, அரிவாளை பயன்படுத்தி ஒரு ஆள் நெல்லை அறுக்குறார். அப்போ இதில் பார்த்தோம்னு சொன்னால் அரிவாளை பயன்படுத்தி அதே மாதிரி மனித உழைப்பால் அல்லது பொறிகளால் நாங்கள் இந்த கதிர்களை அறுக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக நாங்கள் இந்த படத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்குது கூட்டு அறுவடை பொறியியல், அதாவது கம்பைன் ஹார்வெஸ்டரை நாங்கள் பார்க்குறோம். இதில் பார்த்தோம்னு சொன்னால் கதிரறுத்தல், கையாளுதல், சூடு மிதித்தல் மற்றும் நெல்லை சுத்திகரித்தல் இந்த செயற்பாடுகள் அனைத்துமே இந்த கூட்டு அறுவடை பொறியால் மேற்கொள்ளப்படுது. அதாவது பார்த்தோம்னு சொன்னால் கதிரறுக்கினம், கையாளினம், சூடு மிதிக்கினம், அடுத்தது நெல்லை சுத்திகரிக்கினம். இப்போ இந்தளவு இந்த கூட்டு அறுவடை பொறியினால் செய்கிறதால இந்த அறுவடைக்கான நேரம் எல்லாம் குறைந்த நேரத்திலே அதிகளவு அறுவடையை செய்யக்கூடியதாக இருக்குது. மனித உழைப்பின் அளவு குறைக்கப்படுது. அப்போ இதுகளெல்லாம் எங்களுக்கு நன்மையாக காணப்படுகின்றது. நெல் அறுவடை செய்யப்படும் வீடியோவை நீங்கள் இந்த கூட்டு அறுவடை பொறியை பயன்படுத்தி எவ்வாறு செய்கிறீர்கள் என்பதை இந்த திரையில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது வீடியோவின் மூலம். நீங்கள் இதிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட்டு அறுவடை பொறியின் மூலம் அறுவடை செய்கிறத பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதில் பார்த்தோம்னு சொன்னால் களத்துக்கு இந்த கூட்டு அறுவடை பொறி சென்று அங்கு நெல்லை அறுவடை செய்து கொண்டிருக்கின்றது. அறுவடை செய்கிற இந்த நெல்லிலிருந்து வர்ற கழிவுகளை பின்னால் கொட்டுப்பட்டு கொண்டிருப்பதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது பயிர் விளைவு மீதிகள். இவ்வாறு இக்கூட்டு அறுவடை பொறியின் மூலம் கதிரறுத்தல், கையாளுதல், சுத்திகரித்தல் போன்ற செயற்பாடுகள் இதிலே ஒருங்கிணைந்து செய்யப்படுகின்றது. அதாவது இதனாலே மனித வலு குறைவடையப்படுது. அதே போல் குறைந்த நேரத்திலே இதன் மூலம் அறுவடை செய்யக்கூடிய சந்தர்ப்பமாக காணப்படுகின்றது. வேலையும் இதனால் இலகுவாக்கப்படுகின்றது. இவ்வாறு அறுவடை செய்யப்பட்ட நெல்லை அறுவடை பொறியானது கொண்டு சென்று இன்னொரு இடத்திலே வைத்து அதை பேக்லே பேக் பண்ண போய்கொண்டிருப்பதை நீங்கள் அவதானிக்கின்றீர்கள். அறுவடை பொறியின் மூலம் தூய சுத்திகரிக்கப்பட்ட நெல்மணிகள் விளைபொருளாக கிடைக்கப்பெறுவதை நீங்கள் பேக்லே பேக் பண்ணுவதையும் அவதானித்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே இக்கூட்டு அறுவடை பொறியின் மூலம் அறுவடை செய்தல், கையாளுதல் மற்றும் சுத்திகரித்தல் போன்ற அனைத்து செயற்பாடுகளும் ஒருங்கிணைந்தே செய்யப்படுவதை நீங்கள் அவதானித்தீர்கள். அதே மாதிரி நாங்கள் இந்த கூட்டு அறுவடை பொறியினுள் நடைபெறும் செயற்பாடுகளை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே பார்த்தீர்கள்னு சொன்னால் நெல்மணிகள் ஒவ்வொன்றாக அறுவடை செய்கிறத காட்டப்படுகின்றது. இதிலே பட்சில்லுகள் சுழர்வதன் மூலமாக இங்கே நெல் மணிகள் பிரிம்பாகவும் அதே போல் விளைபொருட்கள் பெரிதாகவும் செல்வதை நீங்கள் இதிலிருந்து அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த பட்சில்லுகள் சுழர்வதன் மூலம் இங்கு அறுவடை செய்யப்பட்ட நெல்லும் விளைபொருள் மீதியும் வேறாக்கப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே கீழுக்கு பார்த்தோம்னு சொன்னால் நெல் தூற்றுதலும் நடக்குது. அதாவது இங்கே காற்று ஒன்றின் மூலமாக அசைகிறதால காற்று வேறுறதால என்ன செய்யப்படும், இந்த காற்றாடி சுற்றுறதாலையும் இந்த நெல் மணிகள் சுத்திகரிக்கப்படுறதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது.
அப்போ இந்த பரிசீல்கள் சுழன்று விளைபொருட்கள் இந்த மீதி விளைபொருட்கள் வெளியேறுவதை நீங்கள் அவதானித்து கொண்டிருந்தீர்கள். அடுத்ததாக சூடு மிதித்தல். இலங்கையில் பார்த்தோம்னு சொன்னால் சூடு மிதிக்கிறதுக்காண்டி மனித உழைப்பு அல்லது நாங்கள் விலங்கு வெல்வை பயன்படுத்தி அல்லது பொறியை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்யலாம், இந்த சூடு மிதித்த த்ரெஷிங்கை செய்யக்கூடியதாக இருக்கு. அடுத்ததாக சூடு மிதித்தல் பற்றி பார்ப்போம். அதில் படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியுது. இதில் மனித உழைப்பு விலங்கு வெலுவை பயன்படுத்தி எப்படி சூடு மிதிக்கிறாருன்ற முதலாவது படத்துலையும், ரெண்டாவது படத்தில் பொறியை பயன்படுத்தி எப்படி சூடு மிதிக்கணும்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீர்கள். அடுத்ததாக சூடு மிதிக்கும் போது நெல்மணிகளின் ஈரப்பதன் மட்டம் பார்த்தோம்னு சொன்னால் மட்டம் காணப்படாவிட்டுச்சோன்னு சொன்னால் மணிகள் என்ன செய்யும்னு பார்த்து நாங்கள் முதல் உடையும்னு சொல்லி பார்த்து நாங்கள். அப்போ உடையிற தன்மை இங்கே அதிகரிக்கிறதால அறுவடைக்கு பிந்திய இழப்புகள் எல்லாம் என்ன செய்யப்படும், அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு. அப்போ நாங்கள் இந்த நெல்லின் ஈரழிப்பு சதவீதத்தை பார்த்தோம்னு சொன்னால் 18% 20% இடையிலேயே நாங்கள் பேணுறது தான் நல்லம்னு சொல்லி நாங்கள் இங்கே பார்த்து நாங்கள் அந்த கிராஃபில் முதல் பார்த்து நாங்கள். அடுத்ததாக மனித உழைப்பை கொண்டு சூடு மிதிப்பதற்கான உழைப்பு தேவை உயர்வாக இருந்துச்சோன்னு சொன்னால் அதுக்காண்டி நாங்கள் என்ன செய்கிறோம், இப்போ பொறிகளை பயன்படுத்துகின்றோம். அடுத்ததாக சூடு மிதிக்கும் பொறிகளை நாங்கள் வயல்வெளிக்கு கொண்டு செல்ல முடியுமாகையால் அறுவடை செய்த நெற்கதிர்களை நாங்கள் கொண்டு செல்ல நேரிடுறது இல்லை. அதாவது நாங்கள் கம்பைன் ஹார்வெஸ்டரை நாங்கள் வயலுக்குள்ளேயே கொண்டு போகக்கூடியதாக இருக்கிறதால இந்த குவித்து வைக்கிற செயற்பாடுகள் செய்கிறதில் நெற்கதிரை வேறு இடத்துக்கு கொண்டு போய் குவித்து வைக்க வேண்டிய தேவையெல்லாம் இல்லை. அதால் எங்களுக்கு இழப்புகள் என்ற அளவு குறைக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கொண்டு செல்லலால் ஏற்படுற விளைச்சல் என்ற அளவு இதால் குறைக்கப்படுது. அடுத்ததாக நெற்கதிர்களை அறுவடை செய்த உடனேயே நாங்கள் சூட மிதித்தோம்னு சொன்னால் நெல்மணிகளுக்கு ஏற்படுற பௌதிக இழப்புகளும் தர இழப்புகளும் என்ன செய்யப்படுறதில் தவிர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. நெல்லை சுத்திகரித்தல் பற்றி பார்ப்போம். அதில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த சூடு மிதித்தா பிறகு இந்த தானியங்களை நாங்கள் சுத்திகரிக்கிறதால எங்களுக்கு என்னென்ன முக்கியத்துவங்கள்னு சொல்லி இதில் பார்ப்போம். அதில் பார்த்தோம்னு சொன்னால் நெல்லை சுத்திகரிக்கல நெல்லோட பார்த்தோம் வைக்கோல் துண்டுகள் கலந்திருக்கலாம், களை வித்துக்கள் கலந்திருக்கலாம், அதே மாதிரி தூசுக்கள் கலந்திருக்கலாம். இந்த எல்லாத்தையும் தவிர்த்து இந்த பொருட்கள் என்ன செய்யப்படும், நீக்கப்படும். அப்போ நீக்கப்படுறதால தனியாக என்ன செய்யப்படும், நெல்மணிகள் மட்டும் எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி எங்களுக்கு இந்த அளவு கழிவுகளும் காணப்படுறதால நோய் தாக்கங்களின் அளவும் அதிகமாக காணப்படும். அப்போ நாங்கள் நெல்லை சுத்திகரித்தோம்னு சொன்னால் அறுவடைக்கு பிந்திய, அதாவது களஞ்சியத்தில் ஏற்படுற அறுவடைக்கு பிந்திய இழப்புகளை நாங்கள் குறைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. அடுத்ததாக நெல்லை களஞ்சியப்படுத்தி வைக்கக்கூடிய கால அளவும் இங்கே அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. நாங்கள் இந்த களை வித்து தூசுகள் வைக்கோல்கள் எல்லாத்தையும் நாங்கள் நீக்கினோம்னு சொன்னால் நாங்கள் களஞ்சியப்படுத்தி வைக்கக்கூடிய காலமும் இங்கே அதிகரிக்கும். அதே மாதிரி நெல் குட்டைக்குள்ள தானிய மணிகள் சேதமுற தன்மை எல்லாம் இங்கே குறைக்கப்படக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி நாங்கள் உயரிய தரமான அரிசியையும் இதிலிருந்து நாங்கள் உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்குது. அடுத்து நாங்கள் உலர்த்துதல் பற்றி பார்ப்போம். நெல்லை நாங்கள் உலர்த்தேக்கில்ல இந்த தானிய மணிகளை நாங்கள் சார்பளவில் நீண்ட காலம் களஞ்சியப்படுத்தி வைக்க வேணும். அப்போ நாங்கள் நீண்ட காலம் எங்களுக்கு தேவை அதிகமாக காணப்படும். அப்போ நீண்ட காலத்துக்கு நாங்கள் இந்த நெல்மணிகளை களஞ்சியப்படுத்தி வைக்க வேணும். அப்போ நாங்கள் இங்கே உலர்த்துதல் மேற்கொள்ள வேணும். அதே மாதிரி இந்த நெல்லை உலர்த்துற தாமதம் அடைஞ்சதோன்னு சொன்னால் ஈரழிப்பை நாங்கள் உரிய மட்டத்து மேலே குறைக்கப்படாவிட்டோன்னு சொன்னால் தானிய மணிகள் சேதமுற அளவு கூடவாகவும் அதால் நெல்லுண்ட தரமும் குறைவடையக்கூடிய மாதிரி இருக்கு. அப்போ நாங்கள் நெல்லை உலர்த்துறத தாமதம் அடைஞ்சதோன்னு சொன்னால் அல்லது ஈரழிப்பு மட்டத்தை நாங்கள் உரிய முறையில் குறைக்கப்படாமல் அப்படியே கொண்டு போய் நாங்கள் களஞ்சியப்படுத்தினோம்னு சொன்னால் என்ன செய்யும், அந்த தானிய மணிகள் சேதமுறும். அதே போல் நெல்லுண்ட தரமும் இங்கே குறைவடையும்.
அடுத்ததாக நெல்மணிகளில் ஈரழிப்பு காரணமாக சுவாச வீதம் கூடிச்சுதுன்னு சொன்னால் இந்த நெல் என்ன செய்யப்படும், அந்த அரிசிகள் எல்லாம் மஞ்சள் நிறமாக மாற்றம் அடையும். அப்போ மஞ்சள் நிறமாக மாற்றமாக்கப்படும். அதே மாதிரி பூச்சி தாக்கங்கள், பங்கசு தாக்கங்களின் அளவும் இங்கே கூடவாக காணப்படும். அப்போ இதால் பார்த்தோம்னு சொன்னால் இந்த தானியத்தின் தரம் என்ன செய்யப்படும், இதால் குறைக்கப்படும். நாங்கள் மஞ்சள் நிற அரிசியை வாங்குவோமோ இல்லைன்னு, அப்போ இதால் என்ன செய்யப்படும், அந்த அரிசியின் தரம் குறைவடையும். அதே மாதிரி இந்த மஞ்சள் நிறமாக மாறி மற்றது பூச்சி தாக்கம், பங்கசு தாக்கங்கள் எல்லாம் ஏற்படுறதால பார்த்தோம்னு சொன்னால் இந்த அரிசியில் ஒரு விதமான மனம் வரும். அதாவது பாண்டல் மனம் ஒன்று வந்து அதால் நுகர்வோருண்ட விருப்பு எல்லாம் குறைவாக காணப்படும். அடுத்ததாக நெல்மணிகளின் வாழ்க்கை காலம் குறைவடைஞ்சதோன்னு சொன்னால் விதை நெல் உற்பத்தியின் போது என்ன செய்யப்படுமா, பிரச்சனைகள் தோன்றும். அதே மாதிரி விதை நெல் உற்பத்தியில் எங்களுக்கு பாதகமான பங்களிப்பை செய்யக்கூடியதாக இருக்கு. அடுத்து நெல்லுலர்த்துற முறைகள்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நெல்லுலர்த்துற முறைகள் 2 முறையில் நாங்கள் உலர்த்தி கொள்ளலாம். இதில் நீங்கள் திரையில் பார்க்கக்கூடியதாக இருக்குது சூரிய வெப்பத்தில் உலர்த்துறது, அதாவது சூரிய வெப்பத்தில் வெயிலை பயன்படுத்தி உலர்த்துறது. அதே மாதிரி 2வதாக பொறியியலை பயன்படுத்தி நாங்கள் இந்த நெல்லை உலர்த்துறதை நீங்கள் படத்தில் பார்க்குறீர்கள். அடுத்ததாக சூரிய வெப்பத்தினால் நெல் உலர்த்தினோம்னு சொன்னால் உலர்த்துதல்ண்டா என்னென்னு சொல்லி பார்ப்போம். அது பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பாரம்பரியமான ஒரு முறை, பழைய காலத்திலேருந்தே இது சூரிய வெப்பத்தை பயன்படுத்தி உலர்த்தினோம். ஆனால் இப்போ கூட எங்கள் ஆசிய நாடுகளில் இந்த முறை இப்போவும் கையாளப்பட்டு வருகின்றது. இந்த சூரிய வெப்பத்தில் உலர்த்துகிற நன்மைன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இதுக்கு அது பணம் செலவழிக்க வேண்டிய தேவை இருக்குதா சூரிய வெப்பத்தில் உலர்த்துறதுக்கு? இல்லைன்னு, சூரிய வெப்பம் ஃப்ரீயாக எங்களுக்கு கிடைக்குது. அப்போ அதிலேருந்து எங்களுக்கு செலவும் குறைக்கப்படுது. அடுத்ததாக சூரிய வெப்பத்தினால் நெல் உலர்த்தேக்கில்ல, அதாவது எங்களுக்கு எல்லைப்படுத்துகிற காரணம், அதாவது பிரச்சனைகள்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இதுக்கு உலர்த்துறது என்ன செய்யும், தாமதமடையும். நாங்கள் 2-3 நாள் இந்த நெல்லை பரப்பிவிட வேணும், பிறகு அள்ளி உள்ளுக்குள்ளே வைக்க வேணும், பிறகு பரப்பி விடணும். அப்போ இதுக்கு டைம் எல்லாம் என்ன செய்யப்படும், உலர்த்துறதும் தாமதமடையும். அதே மாதிரி எங்களுக்கு டைமும் இதால் வேஸ்ட் ஆகும். அதே மாதிரி சுவாச வீதமும் இங்கே அதிகரிக்கிறதால பங்கசுகளின் வளர்ச்சி எல்லாம் செய்யப்படும் இங்கே அதிகமாக காணப்படுறதால இந்த அரிசி மணிகள் நிறங்கள் எல்லாம் மங்கி இது மஞ்சள் நிறமாக மாற்றமடையக்கூடிய தன்மையும் அதிகமாக இருக்குது. ஏன் லேட் ஆகிறதால பங்கஸ் தாக்கங்கள் அதிகரிக்கும். பங்கஸ் தாக்கம் அதிகரித்தால் அரிசி மணிகள் மஞ்சள் நிறமாக மாற்றமடையும். அடுத்ததாக மழை பொழிகிற வேளைகள்லையும் நாங்கள் இரவு வேளைகள்லையும் இதை உலர்த்தலாமே இருக்கும். மழை பெய்ந்தால் சூரிய வெப்பம் வராது, மற்ற இரவில் நாங்கள் இதை போட இயலாது. அதே அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் உடல் உழைப்பு தேவை அதிகமாக காணும். ஏன் நாங்கள் பகலில் அள்ளி போடுவோம், முத்தத்தில் போடுவோம், பிறகு இரவில் அள்ளி வீட்டில் வைக்கணும். ஏன் இரவில் மழை வந்துட்டால் அப்போ நாங்கள் என்ன செய்யணும், மாறி மாறி முற்றமும் வீடுமென்னு சொல்லி மாறி மாறி நாங்கள் கொண்டு செல்கிற இதுக்கு செலவு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நாங்கள் அள்ளி வைக்கிறதுக்கு தேவையான மனித உழைப்பும் இங்கே அதிகமாக காணப்படும். அதே மாதிரி இது பாரிய அளவில் நாங்கள் செய்கிறோன்னு சொன்னால் ஒரு கடினமான வேலையாக இருக்கும். ஏன் இதுக்கண்டே எங்களுக்கு மனித உழைப்பு, அதாவது சம்பளத்தை நாங்கள் ஆக்களை வச்சு செய்ய வேண்டிய தேவை ஏற்படுது. அப்போ நாங்கள் இதால் கணக்களவை நாங்கள் இந்த பாரிய அளவில் நாங்கள் செய்கிறோன்னு சொன்னால் கடினமானதாக காணப்படும். அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் வெப்பநிலையை கட்டுப்படுத்த இயலாது. இப்போ வெயிலில் இவ்வளவு தான் டெம்பரேச்சர் இருக்க வேணும்னு சொல்லி நாங்கள் கண்ட்ரோல் பண்ண இயலாது. இப்போ இவ்வளவு வெயில், அந்த கூடின வெயிலாக வந்துட்டோன்னு சொன்னால் அங்கே அரிசி மணிகளுக்கு தகைப்புகள் ஏற்படும். அப்போ உடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் காணப்படும். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணும், இங்கே வெப்பநிலையை கட்டுப்படுத்த முடியாத ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று காணப்படுது. அடுத்ததாக சூரிய வெப்பத்தால் நாங்கள் நெல்லை உலர்த்தேக்கில் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நெல் உலர்த்தும் போது நெல்லின் ஈரழிப்பு சதவீதம் ஒரே அடியாக நாங்கள் குறைவடைய இடமளிக்கிறத தவிர்க்க வேணும். அதாவது ஒரே அடியாக நாங்கள் இந்த ஈரழிப்பு சதவீதத்தை குறைக்கக்கூடாது. அதாவது 2-3 கட்டங்களாக நாங்கள் படிப்படியாகத்தான் என்ன செய்ய வேணும், இந்த ஈரழிப்பு சதவீதத்தை குறைக்க வேணும். அப்போ எங்களுக்கு 2-3 நாட்கள் எங்களுக்கு இந்த நெல்லை உலர்த்தி எடுக்கிறதுக்கு தேவைப்படும்.
அடுத்ததாக நெல் மணியில் இருக்கிற நீரும் வெளியேறி உலர்றதால நெல் பதப்படுத்தல நிரம்பிய அரிசி மணிகளோட விளைச்சலை நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம், அதிகரித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி உயரிய தரமுள்ள நெல்லை பெறுறதுக்காண்டி நாங்கள் நெல் உலர்த்தும் போது அடிக்கடி நாங்கள் நெல்மணிகளை கிளறி கலந்து விட வேணும். ஏன் கிளறி கலக்காட்டி எல்லா பக்கமும் வெப்பம் படமாட்டுது. அப்போ நாங்கள் என்ன செய்வோம், அடிக்கடி நாங்கள் கிளறி கலந்து விட வேண்டிய தேவை ஏற்படுது. அடுத்தது நெல்மணிகளின் எல்லா பக்கங்களும் இங்கே இதால் சீராக உலரக்கூடியதாக இருக்கும். அதே நாங்கள் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை நாங்கள் இவ்வாறு கிளறி கலக்க வேணும். அடுத்ததாக அதிக சூரிய ஒளி உள்ள வேளையில் பார்த்தோம்னு சொன்னால் நெல் உலர்த்துறதை நாங்கள் தவிர்க்க வேணும். ஏன்னு சொன்னால் நெல்மணிகள் அதிக வெப்பத்துக்கு உள்ளாகிச்சோன்னு சொன்னால் அங்கே நெல்மணிகள் உடையக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாக காணப்படும். அதாவது ஒரு நாள்லேயே இது காய்கிறதால அங்கே நெல் குற்றும் போது இதில் நெல்மணிகள் உடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக காணப்படும். அடுத்ததாக மழையில் நனையாமல் நாங்கள் நெல்லை பாதுகாக்கிறது மிகவும் முக்கியமானதாக காணப்படுது. அதாவது மழையில் நனைஞ்சதுன்னு சொன்னால் அங்கே பங்கஸ் தாக்கங்கள் அளவு இல்லாமல் அதிகரிக்கிறதால நெல்லுண்ட வெளிப்பக்கம் கருப்படையும் உள்ளுக்கு நெல்மணிகள் மஞ்சளாக்கப்படும். இப்போ நாங்கள் மழையில் நனைகிறத நாங்கள் இதில் தவிர்த்து கொள்வது நல்லது. அடுத்ததாக உலர்ந்த நெல் நனையும்னு சொன்னால் நெல் குட்டைக்குள்ள உடைந்த அரிசி மணிகள் கிடைக்கிற தன்மையும் அதிகமாக இருக்குது. ஏன் ஒரு நெல்லொண்டு காஞ்சிட்டுது, காஞ்ச நெல்லொண்டுக்கு மேலே நாங்கள் தண்ணியை விட்டோம்னு சொன்னால் அங்கே வெப்பத்தகைப்பு ஏற்படும். வெப்பத்தகைப்பு ஏற்படைக்குள்ள அங்கே என்ன செய்யப்படும், அரிசி மணிகள் உடைகிற தன்மையும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக நெல்லோட பார்த்தோம்னு சொன்னால் பலவேறு மாசுக்களும் பிற பொருட்களும் நாங்கள் சேர்த்து கொள்வதை என்ன செய்ய வேணும், தவிர்த்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. அடுத்ததாக பொறிமுறையில் நாங்கள் உலர்த்தினோம்னு சொன்னால் இதுக்காண்டி வெப்பமான காற்றுத்தாரைகளை செலுத்த வேணும். அப்போ செலுத்துறதுக்காண்டி நாங்கள் காற்றுத்தாரை செலுத்துகிற வகை உலர்த்திகளைத்தான் நாங்கள் இதுக்கு பயன்படுத்துவோம். இந்த படத்தில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது அந்த பொறிமுறையில் நாங்கள் எப்படி அரிசியை உலர்த்துகிறோம் என்று சொல்லி. அடுத்ததாக இந்த பொறிமுறை உலர்த்துறதில் எங்களுக்கு என்னென்ன முக்கியத்துவங்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் மழையால் பாதிப்புகள் ஏற்படாது. ஏன் நாங்கள் இது உள்ளுக்குள்ளே வச்சு பொறியின் மூலம்தான் உலர்த்துறோம். அப்போ இங்கே மழைன்ற செல்வாக்கு இங்கே காணப்படாது. அதே மாதிரி நாங்கள் பாரிய அளவில் இங்கே நெல்லை உலர்த்தக்கூடியதாக இருக்குது. ஏன் கிணக்க டேங்குகள் இருக்கும். அப்போ அந்த கிணக்க டேங்கில் இருந்து நாங்கள் பாரிய அளவிலையும் உலர்த்தக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி இங்கே வெப்பநிலையை நாங்கள் கட்டுப்படுத்தலாம். காஞ்சி கொண்டு வந்துட்டாருன்னு சொன்னால் நாங்கள் வெப்பநிலையை குறைச்சி விடலாம். இப்போ முதல் நாள் தான் இப்போ காய போடுறோம்னு உலர்த்த போடுறோம்னு சொல்லிக்கல அங்கே வெப்பநிலையை அதிகரித்து விட வேணும். அப்போ நாங்கள் இதால் வெப்பநிலை என்ன செய்யக்கூடியதாக இருக்குது, கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக நெல் களஞ்சியப்படுத்துதல். இந்த நெல் களஞ்சியப்படுத்தியக்கில் பார்த்தோம்னு சொன்னால் சரியான நிபந்தனைகள் நாங்கள் வழங்காமல் விட்டோம்னு சொன்னால் நெல்மணிகளின் அளவு ரீதியாகவும் பண்பு ரீதியாகவும் என்ன செய்யப்படுமா, பாதிப்பு ஏற்படும். அப்போ நாங்கள் நெல் களஞ்சியப்படுத்துறதுக்கும் ஒரு சரியான நிபந்தனைகளோடு நாங்கள் வழங்கித்தான் இதுக்கு களஞ்சியப்படுத்தலை மேற்கொள்ள வேண்டும். அப்போ நெல் களஞ்சியப்படுத்தல் சரியாக செய்யப்படாவிட்டால் அங்கே ஈரழிப்பு அதிகரித்தால் அங்கே பூச்சி தாக்கங்கள் பங்கஸ் தாக்கங்களின் அளவு மற்ற வேறு பிராணிகள் எலிகள் போன்ற பிராணிகளின் அளவுகள் எல்லாம் இங்கே அதிகரிக்கும். அதால் விளைபொருட்களின் அளவில் பார்த்தோம்னு சொன்னால் 10-15% இழப்பு ஏற்பட வாய்ப்பு காணப்படுது. இப்போ நாங்கள் நெல் களஞ்சியப்படுத்தலை சரியான முறையில் செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த நெல்மணிகளின் வாழ்தவு குறைவடைகிறதாலையும் அரிசி மணிகள் நுகர்வுக்கு ஒவ்வாத தன்மையை அடைகிறதாலையும் பண்பு ரீதியான பாதிப்புகள் இந்த நெல்மணிகளில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் நெல்மணிகளை அறுவடைக்கு பிந்திய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி எவ்வாறு இந்த இழப்புகளை குறைச்சி கொள்ளலாம் என்ற செயற்பாடுகளை இந்த படத்தில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதில் பார்த்தோம்னு சொன்னால் எந்தெந்த வழிகளில் குறைக்க வேணும்னு சொன்னால் காவஸ்ட் பண்ணையை குறைக்கலாம், அடுத்தது கொண்டு போய்க்கில் குறைக்க வேணும், அதே மாதிரி உலர்த்தேக்கில்
இழக்கப்படுது. அப்போ அதிலே நாங்கள் இந்த இழப்பை குறைக்க வேணும். அதே மாதிரி நாங்கள் மில்லிங் செய்யலாம், நெல் குத்தேக்குள்ளையும் நாங்கள் இந்த இழப்புகளை குறைத்து கொள்ள வேணும். அதே மாதிரி இந்த நெல்லை நாங்கள் களஞ்சியப்படுத்துலேருந்து நாங்கள் இந்த நெல்லை குறைத்து கொள்ளணும். அப்போ இந்தளவு வழியாலையும் இந்த நெல்லுண்ட இழப்புகள் ஏற்படுதுன்னு சொல்லி நீங்கள் இந்த படத்தில் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. அடுத்து நாம் தானியத்தை களஞ்சியப்படுத்தும் போது சமநிலையான சாரிதப்பதத்துக்கும் நீர் தொழிற்பாட்டுக்கும் இடையிலான தொடர்பு பற்றி நாங்கள் வரைவின் மூலம் பார்ப்போம். இந்த வரைவில் பார்த்தோம்னு சொன்னால் இதில் நீரிண்ட செயற்பாட்டு தன்மை செயற்திறன் தன்மை அதிகரித்து கொண்டு போகுது. அதில் பார்த்தோம்னு சொன்னால் சாரிதப்பதண்ட அளவு அதிகரித்து கொண்டு போகிறத இந்த எக்ஸ்ஹெச்சில் பார்க்குறீங்க. அதே போல் பார்த்தோம்னு சொன்னால் வைஹெச்சில் இந்த உற்பத்தியில் காணப்படுற ஈரப்பதண்ட அளவு. அப்போ ஈரப்பதண்ட அளவு நீரிண்ட செயற்திறன் தன்மையும் அதிகரித்து கொண்டு போகுது. ஒரு கட்டத்துக்கு பிறகு குறைந்த நிலையில் அதிகரித்து கொண்டு போய் பிறகு கூடிக்கொண்டு போகிற வீதத்தில் அதிகரிக்குது என்றதை நீங்கள் இதில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதாவது நீரிண்ட செயற்திறனும் உணவில் காணப்படுற ஈரப்பதண்ட அளவும் என்ன செய்யுது, அதிகரித்து கொண்டு செல்றதை இந்த வரைவின் மூலம் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக இந்த ஈரலிப்பு சதவீதத்தை பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் 14லேருந்து 18 வீதமாக ஈரலிப்பு சதவீதம் காணப்பட்டுச்சுன்னு சொன்னால் இந்த நெல்மணிகளை இந்த தானியங்களை நாங்கள் களஞ்சியப்படுத்தி வச்சிருக்கிற காலம் என்று பார்த்தோம்னு சொன்னால் 2லேருந்து 3 வாரமாக காணப்படும். இப்போ இப்படி நாங்கள் இதுக்கு மேலே நாங்கள் வச்சுருந்தோம்னு சொன்னால் அங்கே பண்பு தரத்தில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்ண்டா பங்கசு வளர்ச்சிகள் ஏற்படும், நிறம் மாற்றம் அடையும், சுவாசம் காரணமாக ஏற்படுற இழப்புகள் எல்லாம் இங்கே அதிகமாக இருக்கும். அதே போல் 13 வீதம் அல்லது அதை விட குறைவான ஈரப்பதனாக இருந்துச்சோன்னு சொன்னால் நாங்கள் இந்த களஞ்சிய காலம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் 8லேருந்து 12 வாரம் மட்டுக்கு நாங்கள் இதை களஞ்சியப்படுத்தி வைக்கக்கூடியதாக இருக்கும். இதுக்கும் விட கூடவாக நாங்கள் களஞ்சியப்படுத்தி வச்சோம்னு சொன்னால் இந்த பூச்சி தாக்கங்களின் அளவு அதிகமாக காணப்படும். அதே போல் 9 வீதம் அல்லது அதை விட குறைவாக ஈரப்பதன் இருந்துச்சோன்னு சொன்னால் அங்கே அந்த நெல்மணிகளை நாங்கள் ஒரு வருடத்துக்கு மேலே நாங்கள் களஞ்சியப்படுத்தி வைக்கக்கூடியதாக இருக்குது. அதுக்கு மேலே நாங்கள் களஞ்சியப்படுத்தி வச்சோமோன்னு சொன்னால் அதுக்குள்ளே அங்கே வாழ்தகவு நெல்லிண்ட வாழ்தகவு என்ன செய்யப்படும், இங்கே குறைவடையும். இப்போ நாங்கள் ஈரலிப்பு சதவீதத்தை கூட்டி கொண்டு வரும்போது களஞ்சிய காலத்தின் அளவை நாங்கள் அதிகரித்து கொண்டு செல்லக்கூடியதாக இருக்குது. அப்போ நாங்கள் ஒரு வருடத்துக்கான நெல்லை நாங்கள் களஞ்சியப்படுத்தி வச்சிருக்க வேணும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் 9 வீதமான ஈரலிப்பு சதவீதம் அல்லது அதை விட குறைந்த அளவில் நாங்கள் உலர்த்தின பிறகு தான் அதை களஞ்சியப்படுத்தி வைக்க வேண்டிய தேவை ஏற்படுது. அடுத்து நாங்கள் நெல்லை களஞ்சியப்படுத்திக்கல நெல்லிண்ட ஈரலிப்பு சதவீதத்தை பொறுத்து தான் என்ன செய்யுது இந்த களஞ்சிய காலம் வேறுபடுதுன்னு சொல்லி இந்த அட்டவணையில் நீங்கள் இப்போ பார்த்தீர்கள். அடுத்ததாக இந்த நெல் அவித்தல். இந்த நெல் அவித்தலை பார்த்தோம்னு சொன்னால் அதாவது எங்களோட வீட்டு தேவைகளுக்கு தேவையான நெல்லை நாங்கள் எப்படி அவிக்கிறோம் என்றதை பற்றி இந்த படத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஒரு சிறிய அளவில் அவிக்கிறோன்னு சொன்னால் அடுப்பில் பானையோ அல்லது கிடாரம் அப்படியானதுல வச்சு என்ன செய்யணும், இங்கே அவிக்கிடம், அதை மூடி வச்சு அவிக்கிடம். இது சிறிய அளவில் நெல் அவித்தல் செயற்பாடு, அதாவது எங்கன்னா வீட்டு தேவைகளுக்காண்டி பயன்படுத்துகிற செயற்பாடாக காணப்படுது. அடுத்ததாக உயரிய தரமுள்ள ஒரு புழுங்கல் அரிசியை நாங்கள் பெற வேணும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் என்னென்ன விடயங்களை கவனம் செலுத்த வேண்டும். அதாவது நாங்கள் இந்த உயரிய புழுங்கல் அரிசி தான் நல்ல புழுங்கல் அரிசியை நாங்கள் பெற்று அதாவது உச்ச லாபம் அடைய வேணும், அதாவது சந்தை கேள்வின்ற அளவு அதிகரித்து கொள்ள வேணும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் என்னென்ன விடயங்களை கவனத்தில் கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் அவிக்கிற நெல் சுத்தமானதாகவும் போதுமான அளவு உலர்ந்திருக்கவும் வேணும். அதாவது நாங்கள் இந்த அவித்த நெல்லில் இருக்கிற களை வித்துகள் இருக்கக்கூடாது, அதே மாதிரி பதர் நெல்லுகள் காணப்படக்கூடாது. அப்போ சுத்தமான நெல்லாக இருக்க வேணும். அதே போல் நல்லா உலர்ந்த நெல்லாகவும் காணப்பட்டுச்சுன்னு சொன்னால் தான் இது என்ன செய்யலாம், நாங்கள் உயரிய புழுங்கல் அரிசியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது.
அடுத்ததாக நாங்கள் ஒவ்வொரு நெற்பேதங்களோட மணிகள் இதுக்குள்ள கலந்திருக்கு. அப்படி கலந்திருக்கவும் கூடாது. கலந்திருந்தால் அந்த எங்கள்ட உயரிய தன்மை இங்கே குறைக்கப்படும். அப்போ ஒரே இனமான நெல்லாகத்தான் என்ன செய்ய வேணும், இந்த புழுங்கலரிசியில் காணப்பட வேண்டும். அடுத்தது நாங்கள் அவிக்க முன்னம் பார்த்தோம்னு சொன்னால் நெல்லை குளிர் நீரில் ஊற விட வேணும். அப்போ குளிர் நீரில் ஊற விடைக்குள்ள முதிர்ச்சி அடையாத நெல்மணிகள், அதாவது பதர் நெல்மணிகள் என்ன செய்யப்படும், இந்த நீரில் மேலுக்கு மிதக்கும். அப்போ மிதக்கிறதால அந்த நெல்மணிகளை நாங்கள் எடுத்து வெளியில் அகற்றினோம்னு சொன்னால், அப்போ இதில் இருந்து நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த கருத்த அரிசி மணிகளின் அளவை நாங்கள் குறைத்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. அப்போ நாங்கள் இந்த பதர் நெல் மேலுக்கு மிதக்கிற நெல்லில் ஊற விட்டு குளிர் நீரில் ஊற விட்டு அதில் மிதக்கிற அந்த பதர் நெல்களை அகற்றினோம்னு சொன்னால் அதிலிருந்து நாங்கள் உயரிய தரமான கருத்த அரிசியற்ற அரிசியாக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. அடுத்ததாக ஊற வைக்கிற நேர அளவுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நெல்லுண்ட சைஸுக்கு ஏற்ப வேறுபடும். அதாவது குறுகிய நெல்மணின்னு சொன்னால் 24 to 36 மணித்தியாலங்க நாங்கள் இந்த நெல்லில் குளிர் நீரில் ஊற விட வேணும். அதே மாதிரி நீண்ட நெல்மணிகள்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் 48 மணித்தியாலங்கள் நாங்கள் இதை குளிர் நீரில் ஊற விடுவோம். அப்போ 12 மணித்தியாலத்துக்கு ஒரு தடவை நாங்கள் நீரை வெளியேற்றி என்ன செய்ய வேணும், புதிதாக நீரை போட வேணும். அப்படி நாங்கள் 12 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா நாங்கள் நீரை மாற்றி புதிய நீர் விடாட்டி அந்த நெல் அவிக்கிற இடம், அதாவது புழுங்கல் அரிசி செய்கிற இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் ஒரு துர்மணம் வீசக்கூடியதாக காணப்படுவதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணும், 12 மணித்தியாலத்துக்கு ஒரு தடவை நாங்கள் நீரின்ற ஊற விடுற நீரை மாற்றி கொண்டோம்னு சொன்னால் இந்த துர்மணத்தை தவிர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. அடுத்ததாக இந்த ஊற வைத்த நெல்லை பார்த்தோம்னு சொன்னால் கொதி நீராவியில் அவித்தெடுக்க வேணும். அப்போ அவித்த நெல்லை நாங்கள் இறக்கி என்ன செய்ய வேணும், குளிர விட வேணும். அதுக்காண்டி நாங்கள் களத்து மேட்டில் அல்லது பொருத்தமான ஒரு தரையில் இவற்றை நாங்கள் ஐதாக பரப்பி விட வேணும். பிறகு என்ன செய்ய வேணும், இந்த அவித்த நெல்லை இவ்வாறு பதப்படுத்தி நாங்கள் உலர்த்தி காய்ந்த நெல்மணிகளாக எடுத்துக்கொள்ள வேணும். இதைத்தான் என்னென்னு சொல்லுவோம், புழுங்கல் என்று சொல்லுவோம். அதாவது அரிசி நாங்கள் எடுக்கையில் அதாவது புழுங்கல் என்று சொல்லுவோம். அடுத்ததாக இந்த புழுங்கலை கொண்டு போய் நாங்கள் குட்ட வேணும், அதாவது நெல் குட்டுதல் செய்ய வேணும். நெல் குட்டுதல்னு சொன்னால் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் அங்கே நெல்மணிகளின் உமியையும் தவிட்டையும் நாங்கள் நீக்க வேண்டிய தேவை ஏற்படுது. அப்போ நெல்மணிகளின் உமியையும் தவிட்டையும் நீக்கிறதுக்காண்டி நாங்கள் 2 மெத்தடில் செய்யலாம். அதில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரே அடியாக உமியையும் தவிட்டையும் நீக்க வேணும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் அந்த திரையில் பார்க்கக்கூடியதாக இருக்குது, உரலில் போட்டு குட்ட வேணும். அப்போ இதில் ஒரு ஆள் உரலில் நெல்லை போட்டு குட்டி கொண்டிருக்கிறத நீங்கள் அவதானிக்கிறீர்கள். அடுத்ததாக உரலில் நெற்கனிகளை இட்டு கீழும் மேலுமாக நாங்கள் விசையை பிரயோகித்தோம்னு சொன்னால் அங்கே உமி நீக்கப்படும். உமி நீக்கப்படுற அதே சந்தர்ப்பத்தில் பார்த்தோம்னு சொன்னால் தவிட்டுண்டு ஒரு பகுதியும் இங்கே நீக்கப்படும். இப்போ இதில் இருந்து என்ன செய்யலாம், தவிட்டுண்டு ஒரு பகுதியும் நீக்கப்பட்டு நல்ல அரிசி மணிகள் எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக நாங்கள் நெல் குட்டும் ஆலையிலேன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இங்கே தனி உருக்கு சில்லு கொண்ட நெல் குட்டும் ஆலையை நாங்கள் பயன்படுத்துவோம். இதில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த நெல் குட்டினோம்னு சொன்னால் உடைந்த அரிசி மணிகள் எல்லாம் கிடைக்கும். நாங்கள் கையால் குட்டினோம்னு சொன்னால் மனித வலுவை பயன்படுத்தி கையால் குட்டினோம்னு சொன்னால் உடைந்த அரிசி மணிகள் கிடைக்கிற தன்மை குறைக்கப்படும். இந்த உருக்கு ஆலைகளை கொண்டு நாங்கள் பயன்படுத்தி குட்டும் போது இந்த அரிசி மணிகள் உடைகிற தன்மை அதிகமாக காணப்படும். அதே மாதிரி இந்த வெள்ளி அரிசிகள் தோன்ற அளவும் இங்கே அதிகமாக காணப்படும். அது ஒயிட் ரைஸ் ரிகவரி என்ற சதவீதமும் 50-55% காணப்படும். அடுத்ததாக நிரம்பிய அரிசி விளைச்சல் இந்த சதவீதத்தை பார்த்தோம்னு சொன்னால் இங்கே சார்பளவில் குறைவாக காணப்படும். ஏன் நிரம்பிய அரிசி மணிகள் இந்த சதவீதம்னு சொன்னால் இங்கே நெல்மணிகள் உடையக்கூடாது, முழு அரிசியாக காணப்பட வேணும். அப்போ இங்கே நெல் குட்டு மாலையில் நாங்கள் போட்டு குட்டேக்குள்ள அரிசி உடைகிற தன்மை அதிகமாக காணப்படுறதால நிரம்பிய அரிசி விளைச்சல் இந்த சதவீதம் என்ன செய்யும், குறைக்கப்படும். என்ன
அடுத்ததாக இங்கே உமி நீக்குதலும் தீட்டுதலும் 2 முறையில் இங்கே செய்யப்படுது. அதில் பார்த்தோம்னு சொன்னால் இது கூடுதலான நாடுகளில் இந்த 2 மெதட்டையும் பயன்படுத்தி, அதாவது உமி நீக்கிறது தீட்டுதல் 2 படிமுறைகளையும் பயன்படுத்தித்தான் கூடுதலான நாடுகளில் நெல் குற்றுதல் நடைபெறுகின்றது. அடுத்ததாக இந்த ரப்பர் உருளியை நாங்கள் பயன்படுத்தினோம்னு சொன்னால் இங்கே உமி நீக்கப்படும். அடுத்து உலோகச்சிலை நாங்கள் பயன்படுத்தினோம்னு சொன்னால் அரிசி மணியில் இருக்கிற தவிடு நீக்கப்பட்டு தீட்டப்படும், அரிசி மணி தீட்டப்படும். அடுத்ததாக உடையாத அரிசி மணிகள் கிடைக்கிற சதவீதத்தை பார்த்தோம்னு சொன்னால் 60% விட கூடவாக இருக்கும். அதே மாதிரி நிரம்பிய அரிசி மணியின் சதவீதமும் இங்கே கூடவாக காணப்படும். அடுத்து நாம் பேரளவு நெல் ஆலைகளில் நெல் குற்றேக்கில் என்னென்ன செயல்முறையில் நாங்கள் நெல் குற்றுறோம்ன்றதை பார்ப்போம். அதில் பார்த்தோம்னு சொன்னால் நெல்லை குற்றக்க முன்னம் நாங்கள் சுத்திகரிக்க வேணும். சுத்திகரிக்கைக்குள்ள பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் களை வித்துக்கள், மற்றது வைக்கோல்கள், அதாவது விளைபொருள் கழிவுகள் மற்றும் தூசுக்கள் இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் என்ன செய்ய வேணும், அகற்ற வேணும். அப்போ அகற்றி இதை நாங்கள் நெல்லை சுற்றி கரிக்க வேணும். பிறகு என்ன செய்ய வேணும், சுத்திகரித்த நெல்லிலிருந்து நாங்கள் உமியை நீக்க வேணும். உமியை நீக்கிட்டு அடுத்ததாக என்ன செய்ய வேணும், அரிசியை தீட்டுதல் இல்லை மினுக்குதல் செய்வோம். அப்போ அந்த டைமில் பார்த்தோம்னு சொன்னால் தவிடு என்ன செய்யப்படும், இங்கே கலண்டு நல்ல அரிசி மணிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் இந்த நாங்கள் நெல்லை குட்டிக்க உடைந்த அரிசி மணிகளும் வரும், நல்ல நிரம்பிய அரிசி மணிகளும் வரும். அப்போ நாங்கள் இந்த உடைந்த அரிசி மணிகள் என்ன செய்ய வேணும், நீக்க வேணும். அடுத்ததாக இந்த நீக்கிட்டோம்னு சொன்னால் நல்ல நிரம்பிய அரிசி மணி கிடைக்கும். இதை நாங்கள் பேக்கில் போட்டு பொதியிடுவோம். பொதியிட்டுட்டு பிறகு எங்களுக்கு ஏதாவது பக்க விளைவுகள் அதாவது பூச்சிகளால் பூச்சி பீடைகளால் ஏற்படுற தாக்கங்கள் எல்லாத்தையும் குறைச்சி கொள்றதுக்காண்டி நாங்கள் முகாமை செய்ய வேணும். அடுத்ததாக நாங்கள் இந்த நெல்லை நாங்கள் எப்படி செய்யணுமென்ற அந்த செயற்பாட்டை இந்த அம்புக்குறியின் மூலம் காட்டியிருக்கு. அதில் பார்த்தோம்னு சொன்னால் நெல்லை முதல் எடுப்பினம், நெல்லை முதல் அடுத்ததாக நெல்லை சுத்திகரித்தல் செய்யப்படும். சுத்திகரித்தல் செய்த பிறகு அங்கே சுத்தமான நெல் கிடைக்கும். சுத்தமான நெல் கிடைச்ச பிறகு அந்த சுத்தமான நெல்லிலையும் கல்மண் இருக்கும். என்ன அப்போ அந்த கல்மண்ணை நாங்கள் நீக்க வேணும். நீக்கினோம்னு சொன்னால் அதில் என்ன வரும், இன்னும் சுத்தமான நெல்லாக வரும். அப்போ இந்த சுத்தமான நெல்லை பிறகு என்ன செய்ய வேணும், உமியை நீக்க வேணும். உமியை நீக்கினா என்ன வரும், முழு அரிசியலாக வரும். அப்போ இதில் இருந்து நாங்கள் என்ன செய்ய வேணும், கபிலன்றமான அரிசியை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ஏன்னா உமியை நீக்கிறோம்னு சொன்னால் முழு அரிசியான கபிலன்றமான அரிசியை பெற்றுக்கொள்வோம். அப்போ இதிலிருந்து நாங்கள் தவிட்டை நீக்கினோம்னு சொன்னால் நல்ல தீட்டின மினுக்கிய அரிசி வரும். அப்போ இந்த தீட்டின மினுக்கிய அரிசியிலையும் 2 அரிசி இருக்குது, அதாவது உடைந்த அரிசியும் இருக்குது, உடையாத அரிசியும் இருக்குது. நாங்கள் உடையாத அந்த முழுமையான அரிசியைத்தான் என்ன செய்கிறோம், நாங்கள் சந்தைக்கு அனுப்புகிறோம். இந்த உடைந்த அரிசியை நாங்கள் என்னத்துக்கு பயன்படுத்தலாம், கோழி தீவனங்கள் அதுகளுக்காண்டி பயன்படுத்தி கொள்ளலாம். இவ்வளவு நேரமும் நாங்கள் பார்த்ததை ஒருக்க சாராம்சமாக பார்ப்போம். திருப்ப அதில் பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் முதலாவதாக பார்த்துருக்கிறோம் நிரம்பிய மணிகளை கொண்ட அரிசி விளைச்சல் அளவை எப்படி நாங்கள் கணிக்கிறோன்னு பார்த்துனாங்க. அதில் பார்த்தோம்னு சொன்னால் மொத்தமாக எவ்வளவு நெல் இருந்துச்சோ அந்த நெல்லில் எவ்வளவு நிரம்பிய அரிசி, அதாவது கழிவுகள், தூசுகள், களை வித்துக்கள் எல்லாம் காணப்படும். அந்த நெல்லில் எவ்வளவு நிரம்பிய அரிசி மணிகள் காணப்படுதோ அதை 100ஆல் பெருக்கினோம்னு சொன்னால் அதுதான் என்ன நிரம்பிய மணிகளை கொண்ட அரிசி விளைச்சல் சொல்லி நாங்கள் பார்த்துருக்குறோம். அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் நெல்லுண்ட அறுவடைக்கு பிந்திய செயற்பாடுகளை பற்றி பார்த்துருக்குறோம். அப்படி அறுவடைக்கு பிந்திய செயற்பாடுன்னா விரைவிலக்கணமானு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நெல் அறுவடை செய்ததிலிருந்து அரிசி நுகரும் வரையில் செய்யப்படுற சகல செயல்களையும் நாங்கள் இந்த அறுவடைக்கு பிந்திய செயற்பாடுன்னு சொல்லலாம். அதில் அறுவடைக்கு பிந்திய செயற்பாடாக பார்த்தோம்னு சொன்னால் அறுவடை செய்தல், அதாவது உலர்த்துதல், சூடு மிதித்தல், அரிசி பதப்படுத்தல், சுத்திகரித்தல், சந்தைப்படுத்தல், இந்த செயற்பாடுகளும் இந்த அறுவடைக்கு பிந்திய செயற்பாடுகளுக்கு உள்ளடங்குதுன்னு நாங்கள் பார்த்துருக்குறோம். அடுத்ததாக இந்த கதிர் அறுக்கிறது, கதிர் அறுத்த பிறகு களத்தில் உலர்த்துறது, இதுகளெல்லாம் நாங்கள்
களத்தில் உலர்த்துறது, அடுத்ததாக சூடு மிதிக்கிற இடத்துக்கு கொண்டு போகிறது, அதை நாங்கள் குவித்து வைக்கிறதுன்னு சொல்லி, அடுத்த சூடு மிதிப்போம், அடுத்த சுத்திகரிப்போம், சுத்திகரித்த பிறகு உலர்த்துவோம், அதை நெல்லை களஞ்சியப்படுத்துவோம், அடுத்த நெல்லை குற்றுதல் செய்யப்படும், அடுத்த நெல்லை குற்றினா பிறகு அரிசி வருமென்னு சொல்லி அரிசியை களஞ்சியப்படுத்துவோம்னு பார்த்தினாங்க. அடுத்த சந்தைப்படுத்தல் செய்யப்படும் என்றெல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். அடுத்த இந்த நெல் அறுவடை செய்கிற காலம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இந்த நெல் அறுவடை செய்கிற காலத்தை பார்க்கல இந்த விளைபொருளை வச்சுக்கொண்டு அந்த உரிய காலத்தில் நாங்கள் விளைபொருளை அறுவடை செய்கிறதால பார்த்தோம்னு சொன்னால் தரமான அரிசியை பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி உரிய சந்தை பிரமாணத்தின் அளவையும் நாங்கள் கூட்டிக் கொள்ளக்கூடியதாக இருக்குது. அப்போ நாங்கள் இதால் சரியான முறையில் நாங்கள் சரியான காலத்தில் அறுவடை செய்கிறோன்றதெல்லாம் பார்த்துருக்குறோம். அடுத்ததான் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் விளைபொருளை குறித்த காலத்துக்கு முன்னம் அறுவடை செய்தோம்னு சொன்னால் அங்கே அந்த நெல்மணியில் பார்த்தோம்னு சொன்னால் பதர்மணிகளின் எண்ணிக்கை அதிகமாக காணப்படுதுண்டும், அதனால் விளைச்சல் குறைவடைதண்டும், மற்ற நெல் குட்டேக்கில் அரிசி மணிகள் உடைந்து வர்றதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்துருக்குறோம். அதே மாதிரி நாங்கள் விளைபொருளை குறித்த காலத்துக்கு பின்னர் அறுவடை செய்தோம்னு சொன்னால் களத்தில் அல்லது பீடை தாக்கங்களின் அளவெல்லாம் கூடுதுன்னு சொல்லியும், அதில் விளைபொருட்களின் தாள் எல்லாம் குறைவடைதுன்னு சொல்லியும், அடுத்த இந்த நெல்மணிகளை நாங்கள் குட்டேக்குள்ள அரிசி மணிகள் உடைகிற தன்மை அதிகரிக்குதுன்னு சொல்லியும் எல்லாம் பார்த்துருக்குறோம். அடுத்ததாக நெல் அறுவடை செய்கிற காலத்தை வச்சு பார்த்தோம்னு சொன்னால் அதில் 3 காலம் செல்வாக செலுத்துன்னு பார்த்தினாங்க. நெல்லுண்டா முதிர்ச்சி சுட்டி, ஈரழிப்பு சதவீதம், மற்றது பூவெரும்பின பின்னர் கழிந்துள்ள நாட்களின் எண்ணிக்கை, இதெல்லாத்தையும் வச்சுக்கொண்டு நாங்கள் அறுவடை செய்கிற காலத்தை தீர்மானித்து கொள்ளலாம்னு சொல்லி பார்த்துருக்குறோம். அதில் முதலாவதாக நாங்கள் நெல்லுண்டா முதிர்ச்சி சுட்டியில் பார்த்தோம்னு சொன்னால் 85% மஞ்சள் நிறமாக மாறிச்சுதுன்னு சொன்னால் நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்ய வேணும், இந்த நெல்மணிகளை அறுவடை செய்யக்கூடியதாக இருக்கு. அடுத்ததாக நெல்மணிகள் அதிகமாக உலர்ந்துச்சோன்னு சொன்னால் இது அறுவடை செய்யல இந்த நெல்மணிகள் உதிர்ற தன்மையும் அதிகரிக்கும். அப்போ நாங்கள் நெல்மணிகளை எவ்வளவு விதத்தில் செய்ய வேணுமென்னு சொல்லி அறுவடை செய்ய வேணுமென்னு சொல்லி ஈரழிப்பு சதவீதம் எவ்வளவு விதமாக இருக்கணுமென்னு பார்த்து நாங்கள் நெல்லுண்ட முதிர்ச்சி சுட்டின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இதில் நாங்கள் நெல்மணிகள் 85% நெல்மணிகள் மஞ்சள் நிறமாக மாறின சந்தர்ப்பத்தில் நாங்கள் அறுவடை செய்கிறோன்னு சொல்லி பார்த்துருக்குறோம். அதே மாதிரி இது அதிகமாக உலர்ந்துச்சோன்னு சொன்னால் இதை விட அதிகமாக உலர்ந்தால் என்ன செய்யும், நெல்மணிகள் உதிர்ந்து கீழே இழப்புகள் ஏற்படுற தன்மையும் அதிகமாக காணப்படும் என்று பார்த்தினார்கள். அடுத்ததாக நெல்மணியின் ஈரழிப்பு சதவீதத்தை பார்த்தினாங்க. அப்போ இதில் பார்த்தோம்னு சொன்னால் ஈரழிப்பு சதவீதம் கூடவாக காணப்பட்டுச்சோன்னு சொன்னால் நாங்கள் கதிரில் இருந்து மணிகளை வேறாக்குறது கடினமாக காணப்படும். அதே மாதிரி நெல்மணிகள் அதிகமாக உலர்ந்த பிறகு நாங்கள் அறுவடை செய்தோம்னு சொன்னால் நெல்மணிகள் உதிர்றதால இந்த விளைபொருளின் அளவு சேதம் ஏற்படுற தன்மை அதிகமாக காணப்படும் என்று பார்த்தினாங்க. அடுத்ததாக நாங்கள் நிரம்பிய அரிசி மணியின் சதவீதத்துக்கும் அறுவடையின் போது ஈரழிப்பு சதவீதத்துக்கும் விரைவை பார்த்தினாங்க. அப்போ அறுவடையின் போது ஈரழிப்பு சதவீதம் 19% காணப்படையக்குள்ள தான் எங்களுக்கு உச்சமான நிரம்பிய அரிசி மணிகள் கிடைக்குதுன்ற விரைவின் மூலம் நாங்கள் பார்த்தினாங்க. அடுத்ததாக பூவெரும்பு தோன்றுதலை பற்றி பார்த்தினாங்க. இந்த பூவெரும்பு தோன்றின பிறகு நாங்கள் நாட்களின் எண்ணிக்கை கணக்குறதால அந்த அறுவடை செய்கிற காலத்தை நாங்கள் தீர்மானித்து கொள்ளலாம். அதாவது இந்த காலமானது பேதத்துக்கு பேதம் மாறுபடும், அதே மாதிரி காலநிலைகளுக்கு ஏற்பவும் மாறுபடும் என்று பார்த்தினாங்க. இந்த காலநிலைன்னு சொல்லி பார்த்தா உலர்வான காலநிலையில் பார்த்தோம்னு சொன்னால் 28 to 35 நாளுக்கு பிறகு நாங்கள் பூவெரும்பு தோன்றின பிறகு அறுவடை செய்யலாம் என்று பார்த்தினாங்க. அதே மாதிரி மழை காலம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் 32 to 28 நாட்கள் பூவெரும்பின நாட்கள்ல இருந்து நாங்கள் இந்த அறுவடை செய்யக்கூடியதாக இருக்கு. அப்போ இந்த காலத்தில் நாங்கள் அறுவடை செய்தோம்னு சொன்னால் நாங்கள் நிரம்பிய அரிசி மணிகளை பெறலாமென்றெல்லாம் பார்த்தனாங்க. அடுத்த இந்த நெல் அறுவடைன்ற பிரதான செயற்பாடுகள்னு சொல்லி பார்த்தினாங்க. அதில் கதிரறுத்தல், சூடு மிதித்தல், நெல் சுத்திகரித்தல், அரிந்த கதிர்களை களத்தில் உலர்த்துறது, அறுத்த கதிர்களை சூடு மிதிக்கும் இடத்துக்கு கொண்டு செல்ற வேண்டும், மற்ற சூடு மிதிக்கும் வரையில் நாங்கள் இந்த கதிர்களை குவித்து வைக்கிற வேண்டும் பார்த்தினாங்க. ஆனால் இந்த கதிரறுத்த பிறகு களத்தில் உலர்த்துறது, குவித்து வைக்கிற இந்த செயற்பாடுகள் சிபாரிசு செய்யப்பட்டதில்லை. எல்லா சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் இதை செய்கிற இல்லைன்றாலும் இது சிபாரிசு செய்யப்படையில்லைன்னு சொல்லி நாங்கள் பார்த்தினாங்க. அடுத்த களத்தில் உலர்த்துறது, குவித்து வைக்கிற போன்ற செயற்பாட்டால் எங்களுக்கு தானிய மணிகளின் தரமும் குறைவடைதண்டும், மணிகள் உதிர்றதால இழப்புகளின் அளவு அதிகரிக்குதுன்னு சொல்லியும் பார்த்தினாங்க. அப்போ இந்த கதிர்களை என்ன செய்யணும், அறுவடை செய்த உடனே நாங்கள் சூடு மிதிக்கிறது செய்ய வேணும்னு சொல்லியும் பார்த்தினாங்க. அடுத்த இந்த நெல் அறுவடை முறைகள் என்று பார்த்தினாங்க. அதில் பார்த்தோம்னு சொன்னால் மனித உழைப்பால் செய்யலாம், அல்லது பொறிகளை பயன்படுத்தி நாங்கள் செய்யலாம்னு பார்த்தினாங்க. மனித உழைப்பால் அரிவாள்களை பயன்படுத்தி நெல் கதிர்களை அதிர்க்க வேண்டும், மற்றும் இந்த கூட்டு அறுவடை பொறியை பயன்படுத்தி, அதாவது அந்த கூட்டு அறுவடை
பொறியில் பார்த்தோம்னு சொன்னால் கதிர்த்தல், கையாளுதல், சூடு மிதித்தல், நெல்லை சுத்திகரித்தல் இந்த செயற்பாடும் ஒரே இயந்திரத்தால் செய்யப்படுதுன்னு பார்த்தினாங்க. அடுத்த சூடு மிதித்தல்னு சொன்னால் என்னென்னா அங்கே சூடு மிதித்தலை மனித உழைப்பால் இல்லை விலங்கு விளைவால் அல்லது பொறியால் செய்யலாமென்றெல்லாம் பார்த்துருக்குறோம். சூடுமித்தலுக்கு அடுத்ததாக நாங்கள் சுத்திகரித்தல் பார்த்துனாங்க. இந்த சுத்திகரித்தலில் பார்த்தோம்னு சொன்னால் நெல்லோட வைக்கோல் துண்டுகள், களை வித்துகள் மற்ற தூசுகள் எல்லாம் கலந்துருக்கும். அப்போ இதுகளை நீக்கி நாங்கள் நெல்மணிகளை எடுத்துக்கொள்ள வேணும்னு சொல்லியெல்லாம் பார்த்துனாங்க. அப்படி எடுக்க சுத்திகரிக்க விட்டோம்னு சொன்னால் இங்கே நோய் தாக்கங்கள் கூடவாக இருக்கும். அப்போ நாங்கள் சுத்திகரிக்கிறதால நோய் தாக்கத்தின் அளவையெல்லாம் குறைத்து கொள்ளலாம்ன்றெல்லாம் பார்த்துருக்குறோம். அடுத்ததாக நெல்லை களஞ்சியப்படுத்தி வைக்கக்கூடிய கால அளவு இங்கே வேறு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது நாங்கள் சுத்திகரித்தோம்னு சொன்னால் கனகாலத்து நாங்கள் இதை களஞ்சியப்படுத்தி வைக்கக்கூடலாம்னு பார்த்தினாங்க. அதேமாதிரி நெல் குட்டைக்குள்ள தானிய மணிகள் சேதமுற தன்மையும் இங்கே குறைவடையும்னு பார்த்தினாங்க. அதே மாதிரியே உயரிய தரமுள்ள அரிசியையும் நாங்கள் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் உலர்த்துதலை பற்றி பார்த்தினாங்க. இந்த உலர்த்துதல் நாங்கள் என்ன சூரிய வெப்பத்தில் உலர்த்தலாம் வேண்டும், மற்றது பொரியலை பயன்படுத்தி நாங்கள் உலர்த்தலாம் வேண்டும் பார்த்தினாங்க. இந்த சூரிய வெப்பத்தில் உலர்த்துறதுக்கு எங்களுக்கு என்னென்ன நன்மைகள்னு பார்த்தினாங்க. அதாவது செலவு குறைவு, என்ன தீமைன்னு சொல்லி பார்த்தினாங்க. அதாவது பிரதிகூலங்கள்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் மழை காலத்தில் இதை உலர்த்தியலாமே இருக்குது. அதே மாதிரி உடல் உழைப்பு தேவைகள் இங்கே அதிகமாக காணப்படுது. அதே மாதிரி பாரிய அளவில் செய்கிறது கடினமானது ஒன்றாக இருக்குது. அதே மாதிரி வெப்பநிலை எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியாமல் இருக்குன்றெல்லாம் நாங்கள் பார்த்தினாங்க. அடுத்ததாக நாங்கள் இந்த பொரியலால் உலர்த்தேக்கில் என்னென்ன நன்மைன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், அதாவது மழையால் பாதிப்பு இங்கே ஏற்படாது. அடுத்ததாக பேரியளவில் நாங்கள் இந்த நெல்லை உலர்த்தலாம்னு பார்த்தினாங்க. அடுத்த வெப்பநிலையை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்குன்றெல்லாம் பார்த்தினாங்க. அடுத்த உலர்த்தினா பிறகு நாங்கள் களஞ்சியப்படுத்தல் செய்தலாம்னு பார்த்தினாங்க. இந்த களஞ்சியப்படுத்தலில் பார்த்தோம்னு சொன்னால் சரியான நிபந்தனைகள் வழங்காவிட்டோம்னு சொன்னால் இந்த நெல்மணிகளில் பண்பு ரீதியாக பாதிப்புகள் ஏற்படும் என்றெல்லாம் பார்த்தினாங்க. அடுத்த இந்த களஞ்சியப்படுத்தலில் பார்த்தோம் சொன்னால் பூச்சி தாக்கங்கள் மற்ற பங்கஸ் தாக்கங்கள் எல்லாம் ஈரழிப்பு வீதம் கூடவாக காணப்பட்டுச்சோன்னு சொன்னால் அங்கே அதிகமாக காணப்படும். பூச்சி தாக்கம், பங்கஸ் தாக்கங்கள் அதிகமாக காணப்படுறதால அங்கே 10% இழப்பு ஏற்படுதுன்னு பார்த்தினாங்க. அடுத்ததாக நெல்மணிகளின் வாழ்தகவு குறைவடையுது. அதால் அரிசி மணிகள் நுகர்வுக்கு ஒவ்வாத தன்மையை அடையுதுண்டும் இதால் நெல்மணிகளில் பண்பு ரீதியான பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லியும் பார்த்தினாங்க. அடுத்ததாக இந்த அறுவடைக்கு பிந்திய இழப்புகள்னு சொன்னால் நாங்கள் சமரியாக பார்த்தோம்னு சொன்னால் அறுவடை செய்யக்கில்ல இழப்பு ஏற்படுது. அதே மாதிரி கொண்டு செல்லைக்கில்ல இழப்பு ஏற்படுது. காய விடையக்கில்ல, அதாவது உலர்த்தேக்கில்ல இழப்பு ஏற்படுது. அடுத்தது மில்லில் போட்டு குற்றேக்கில்ல இழப்பு ஏற்படுது. அதே மாதிரி பேக்கிங் ஸ்டோரேஜ் செய்யக்கில்ல, களஞ்சியப்படுத்தி வைக்கலையும் எங்களுக்கு இழப்பு ஏற்படுதுன்னு பார்த்தினேன். பட் இந்த ஈரழிப்பு சதவீதத்தை பார்த்தோம்னு சொன்னால் ஈரழிப்பு சதவீதத்தின் அளவு குறைஞ்சு கொண்டு வரைக்குள்ள நாங்கள் அதிகமான காலம் களஞ்சியப்படுத்தி வைக்கக்கூடியதாகவும் அதால் பண்பு தரமும் அதிகரித்து கொண்டு செல்வதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ நாங்கள் ஒரு வருஷத்துக்கு நாங்கள் இந்த நெல்மணிகளை களஞ்சியப்படுத்தி வைக்க வேணும்னு சொன்னால் 9% இல்லை அதை விட குறைவான ஈரழிப்பு சதவீதத்தை இருந்தால் எங்களுக்கு கலகன காலத்துக்கு நாங்கள் இந்த நெல்லை களஞ்சியப்படுத்தி வைக்கலாமென்ட்டெல்லாம் பார்த்துருக்குறோம். அடுத்ததாக இந்த நெல் அவித்தலை பற்றி பார்த்தனாங்க. அடுத்து அந்த நெல் அவித்தலில் பார்த்தோம்னு சொன்னால் சாதாரணமாக ஒரு சிறிய குடும்பத்துக்கு தேவையானது எப்படி அவிக்கிறேன், அடுப்பை வச்சு அவிக்கிறேண்டும். அடுத்ததாக நாங்கள் பெரிய அளவில் நாங்கள் இந்த புழுங்கல் அரிசியை பெறுறதுக்காண்டி எப்படி நாங்கள் இந்த இயந்திரங்களை கொதிநீராவியை பயன்படுத்தி நாங்கள் இயந்திரங்களை பயன்படுத்தியும் நெல்லை அவித்து கொள்கிற மெதட்டுகளை பார்த்தினாங்க. அடுத்ததாக நாங்கள் இந்த நெல்லை நாங்கள் முதல் என்ன செய்கிறது, ஊற வைக்க வேணும். இந்த ஊற வைக்கல பார்த்தோம்னு சொன்னால் சைஸுக்கேற்ப இந்த ஊற வைக்கிற டைமும் வேறுபடுமென்று பார்த்தினாங்க. அதே மாதிரி நாங்கள் இந்த ஊற வைக்கிற டைமும் 12 மணி நேரத்துக்கு ஒருக்கா நாங்கள் இந்த தண்ணியை மாற்ற வேண்டிய தேவை ஏற்படுது. இவ்வாறு நாங்கள் தண்ணியை மாற்றாவிட்டோம்னு சொன்னால் அங்கே மனம் ஒன்று ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் உள்ளது. இப்போ நாங்கள் 12 மணி நேரத்துக்கு ஒருக்கா இந்த தண்ணியை மாற்றுறேன்டெல்லாம் பார்த்துருக்குறோம். அடுத்ததாக நெல்லை குற்றுறது பார்க்குறோம். இந்த நெல் குற்றுறதில் பார்த்தோம்னு சொன்னால் உமியையும் தவிட்டையும் நீக்கிற செயற்பாட்டை தான் நாங்கள் இந்த நெல் குற்றுதலில் செய்கிறோம். இதில் பார்த்தோம்னு சொன்னால் நெல் குற்றுதல் மனித வலுவால், அதாவது உரலில் போட்டு குத்துறதுன்னு பார்த்துருக்குறோம். அதே மாதிரி பொரிய பயன்படுத்தி நெல் குற்றுதல்ன்னு பார்த்துருக்குறோம். உரலில் போட்டு நெல்லை குட்டியக்குள்ள அங்கே உமியும் தவிடும் ஒரே செயற்பாட்டிலேயே இங்கே நீக்கப்படுது. அதே போல்
இயந்திரங்களில் போட்டு நாங்கள் நெல் குட்டும் போது உமி நீக்கிறதும் தீட்டுறதும் 2 செயற்பாட்டில் செய்யப்படுது. அதாவது ரப்பர் சில்லுகளை பயன்படுத்தும் போது உமி அங்கே நீக்கப்படுது. அதே மாதிரி உலோக சில்லை பயன்படுத்திகள் அங்கே அரிசி மணிகள் தீட்டப்பட்டு, அதாவது தவிடு நீக்கப்படுறதாக நடைபெறுது. அடுத்து இந்த இதில் பார்த்தோம்னு சொன்னால் அரிசிமணி உடைந்த அரிசிமணிகளின் அளவு நெல் ஆலைகளில் போட்டு குத்தேக்களில் உடைந்த அரிசிமணிகளின் அளவு அதிகமாக காணப்படும். அதாவது உடைந்த அரிசிமணிகளின் அளவு அதிகமாக காணப்படும், இழப்புகளின் அளவு கூடவாக காணப்படும். மனித வலுவை பயன்படுத்தி நாங்கள் செய்தோம்னு சொன்னால் இங்கே இழப்புகளின் அளவெல்லாம் குறைவாக காணப்படுறதை நாங்கள் விளாநிறம் பார்த்து நாங்கள். அடுத்ததாக பேரளவு நெல் ஆலையில் நாங்கள் நெல் குற்ற செயற்முறைகள்னு பார்த்து நாங்கள் நெல்லை சுத்திகரிக்கிறது, உமியை நீக்கிறது, அரிசியை தீட்டுறலை மினுக்குறன்னு பார்த்து நாங்கள் உடைந்த அரிசி மணியை நீக்கிறன்னு பார்த்து நாங்கள். அடுத்த அரிசி உரைகளில் பொதிடுறன்னு சொல்லி பார்த்து நாங்கள். அடுத்ததான் நாங்கள் இந்த அரிசி உரை பேக்குகளை பக்க விளைவுகள் எல்லாத்தையும் முகாமை செய்ய வேண்டுமென்றெல்லாம் பார்த்துருக்குறோம். இவ்வளவு நேரமும் நீங்கள் கற்றவற்றிலிருந்து நெல் அறுவடைக்கு பிந்திய செயற்பாடுகளையும் அரிசி பதப்படுத்தும் படிமுறைகளையும் விவரிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் பார்த்தோம்னு சொன்னால் முழுமையான அரிசி உற்பத்தியை அதிகரித்து கொள்ளக்கூடிய முறைகளை பற்றி விவரிக்கக்கூடியதாகவும் உங்களுக்கு இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இத்துடன் 10.1 தேர்ச்சி மட்டம் நிறைவடைந்துள்ளது. 10.2 10.3 தேர்ச்சி மட்டங்களை இனிவரும் வகுப்புகளில் நாங்கள் கற்போம். நன்றி, வணக்கம்.